கோயம்புத்தூர் மாவட்டம் போத்தனூரில் உள்ள மகாத்மா காந்தி அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழந்தைகளின் பஜனை நிகழ்ச்சியை கண்டு ரசித்து வருகிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம். மேலும் வணக்கம். அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்றைய தினம் கோவை வந்துள்ளார். காலை 11 மணி அளவில் கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்த அவர் விமான நிலையத்தில் கட்சியினர் மற்றும் தொண்டர்களினுடைய உற்சாக வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் காந்திபுரம் பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்டு வரக்கூடிய சுமார் 326 கோடி ரூபாய் மதிப்பிலான தந்தை பெரியார் அறிவுலகத்தை பார்வையிட்டார். பின்னர் லாலி ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய கோவை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சந்தோஷின் இல்லத்திற்கு சென்று அவரது மகள் உயிரிழப்பிற்கு அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் செலுத்தினார். இதைத் தொடர்ந்து தற்போது போத்தனூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக கடந்த 1934ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி கோவை வந்தபொழுது இந்த அருங்காட்சியகத்தில் தான் ஏற்கனவே இது ஜி.டி. நாயுடு கோவையைச் சேர்ந்த விஞ்ஞானி அவருக்கு சொந்தமான இல்லம். அந்த இல்லத்தில் தங்கியிருந்துதான் மகாத்மா காந்தி சில நாட்கள் இங்கு தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த வீடு மியூசியமாக மாற்றப்பட்டது. இந்த மியூசியத்தை தான் தற்போது பார்வையிட்டு வருகிறார். இங்கு மகாத்மா காந்தி பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை அவர் முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். முன்னதாக இங்கு இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது இங்கு குழந்தைகளின் பஜனை பாடல்களையும் கண்டு ரசித்து வருகிறார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி.